வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. எங்கள் வீட்டில் மீன் குழம்பாச்சு. செவ்வாய்க்கிழமை நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். ஐயோ என்னடா பண்ணுறது, நமக்கு ஏதாவது சமைச்சாகணுமே அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டேன், என்ன காய்கறி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். வெண்டைக்காய் இருக்குது, 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணேன். எண்ணெய் சட்டியில் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்ச இந்த வெண்டைக்காய், 6 வெண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா கிரேவி மாதிரி, நம்ம ஒரு ஆளுக்கு தானே அப்படின்ட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்ச 2 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கினாங்க. நல்லா கம்மன்னு நல்ல வாசம், நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. செம்மையான கிரேவி, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதை விட வேறு என்ன வேணும்? கறியும் வேண்டாம், மீனும் வேண்டாம். அருமையான சாப்பாடு இன்றைக்கி. சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிடலாம், சைடிஷ்டாகவும் தொட்டுக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க. தேங்க்யூ.